ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா ப்ரைம் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல், ஷட்டில் கார்க், பேட்மிண்டன் அந்த கோச்சஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. டோர்னமெண்ட்டு இந்த மாதிரி இதுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களை பற்றி ஒரு அறிமுகம், உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர், இங்கே எவ்வளோ நாளாக இருக்கீங்க? என் பேர் சரவணன். நேட்டிவ் வந்து தேனி. இப்போ சம்மரில் மட்டும் 400 ஸ்டூடெண்ட் வந்தாங்க. சரி. இப்போ ஒரு 50 ஸ்டூடெண்ட் கண்டினியூவாக வந்துட்டு இருக்காங்க. அதில் அட்வான்ஸ் லெவலில் ஒரு 30 பேர் வந்துட்டு இருக்காங்க. சம்மர் கோர்ஸ் போட்டிருந்தீங்க? சம்மர் கோர்ஸ். இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காங்க? இப்போதைக்கு ஸ்விம்மிங், பேட்மிண்டன் அண்டு ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு. எவ்வளோ நாளில் ஸ்விம்மிங் கற்றுக்க முடியும்? ஃபஸ்ட்டு 15 days பேசிக் கிளாஸ். அந்த 15 daysலேயே ஆல்மோஸ்ட் கற்றுக்கிடுவாங்க. அது இல்லாட்டி அடுத்து அகைன் 1 month, 6 month, 3 month, 1 yearக்கான மெம்பர்ஷிப் பேக்கேஜ்மே நம்மகிட்ட அவைலபிள். 15 daysல கற்றுக்க முடியுமா? 15 daysல கற்றுக்கணும். என்னென்ன ஸ்டெப் இருக்குது? நீங்கள் ஆரம்பத்தில் வந்தோடனே குழந்தைங்களுக்கு எப்படி கற்றுக்குறது? ஆரம்பத்தில் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு 2 days ஃபியர்னஸ் போக்கிட்டு, அதுக்கு பிறகு பபிள்ஸ் பண்ண வச்சுட்டு, ஃப்ளோட் பண்ணி கிக் பண்ணிவிட்டு, அடுத்து ரொட்டேட் பண்ண வச்சுட்டு, அதுக்கு பிறகு ஹெட்டப் பண்ணி ப்ரீத் இன் பண்ணி பபிள்ஸ் பண்ண வைப்போம். அதுதான் ஒரு. அடுத்து நெக்ஸ்ட் லெவல் போவோம். அடுத்த ஸ்ட்ரோக் ட்ரை பண்ணுவோம். மொத்தம் 4 ஸ்ட்ரோக் இருக்குது. 4 ஸ்ட்ரோக்குமே அவங்கள கம்ப்ளீட் பண்ணுற லெவல் கொண்டு போய். இப்போ இங்கே காம்படிஷன்லாம் நடக்குமா? நீங்கள் இங்கேருந்து காம்படிஷன் போவாங்களா? அது மாதிரி ட்ரை பண்ணுறவங்க யாராவது இருக்காங்களா? இருக்காங்க சார். இப்போ ஒரு 15 குழந்தைய இப்போ காம்படிஷன் ரெடி ஆகிருக்காங்க. அவங்க ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆகிட்டாங்க. அடுத்து ஏதாச்சும் ஈவெண்ட்னால தான் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற லெவலில் இருக்காங்க. ஸ்விம்மிங் ட்ரைனிங் கொடுக்கறதுல எவ்வளோ நாள் உங்களுக்கு அனுபவம் இருக்குது? எனக்கு 6 years அனுபவம். 6 வருஷம். 6 வருஷம். சரிங்க, ஓகே, சரிங்க, ஓகே. நம்மளோட லொக்கேஷன் எங்கே இருக்குங்க? நம்ம ட்ரைனிங் சென்டரோட லொக்கேஷன்? ட்ரைனிங் சென்டர் வந்து பிபிஜி காலேஜுக்கும் பங்காரம்மாள் ஆடிட்டோரியத்துக்கும் சென்டர் பாயிண்டில் தான் லொக்கேட். மெயின்லேயே இருக்குது. விளாங்குறிச்சி இல்லைங்களா? விளாங்குறிச்சி. இங்கே ஸ்விம்மிங் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன கோர்சஸ் இங்கே இருக்குது? பேட்மிண்டன் அண்டு ஃபிட்னஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணி நல்லா மூவ் ஆகிட்டு. ஃபிட்னஸ்க்கு என்ன பண்ணுறாங்க? ஃபிட்னஸ்னால் 1 hour ஆக்டிவிட்டி கிளாஸ் இருக்குங்களா, அது மாதிரி ஃபிட்னஸ் கிளாஸ் இருக்கும். வெயிட் லாஸு, வெயிட் இன் பண்ணுறது, இது பண்ணுறது. சரி. ஷட்டில் கார்க்கு, பேட்மிண்டனுக்கு தனியாக கோச் இருக்காங்க? தனி கோச் இருக்காங்க. ஓகே. டைமிங்லாம் எப்படிங்க? எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? மார்னிங் 6 to 9, அதாவது 6 to 7, 7 to 8, 8 to 9, ஈவினிங் 4 to 5, 5 to 6, இந்த 5 hours ட்ரெயின் பண்ணி. இப்போ மந்த்லி சார்ஜஸ்ங்களா இல்லை பர் ஹவருக்கு இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறீங்களா? பர் ஹவருக்கு இருக்குது. பர் ஹவர்னா அந்த கோச்சிங் டைம் இல்லாமல் மற்ற டைம் வருது. 9 to 4 வரைக்கும் கெஸ்ட் அலோவ் பண்ணுவாங்க. அது ஹவர்லி சார்ஜ் தான். 1 hourக்கு 200 ஆகும் பர் ஹெட்டு. அது கோச்சிங் ஃபீஸ்னா 15 days 3500, மந்த்லி 4500. காலையில் டைம் அதிகமாக இருக்குமா, ஈவினிங் டைம் அதிகமாக இருக்கும் கூட்டம்? ஸ்கூல் ஓப்பன் ஆனதுனால ஈவினிங் டைம் தான் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. மார்னிங் ஃப்ரீயாக வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி அப்படி வராங்க. ஏஜ் இந்த இதெல்லாம் கிடையாதுல்ல, யார் வேணாலும்? ஏஜ் இப்போ 5 yearsலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 5 years ஆச்சுன்னா அவங்க நீங்கள் கோச்சிங் கொடுக்கலாம் இல்லைங்களா? சரிங்க சார், நிறைய தகவல் சொன்னீங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இங்கே என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கன்றதை இந்த வீடியோவில் பார்த்தோம். மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.